வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி இன்ட்ராடே லெவல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நாளைக்கான நிஃப்டி எக்ஸ்பிரிக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 24,477 அப்படின்றது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,512 அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு, அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,555 அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 24,604. இதுதான் வந்து நெக்ஸ்ட்டாக இருக்க ஒரு அப் ட்ரெண்ட் போணுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 24,683. இதில் வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 24,351 மேஜர் சப்போர்ட். இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 24,316 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,272 செகண்ட் சப்போர்ட். தேர்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோ, இன்னைக்கு வந்து டேவோட லோவான 24,223 அடுத்த லோ. ஸோ சாரி இந்த சப்போர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,145 ஃபைனலாக இருக்கக்கூடிய சப்போர்ட். இதுதான் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்தடுத்து ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நாளைக்கு வந்து கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,477க்கும் 24,351க்கும் இன்பிட்வீனில் இருக்கிற பட்சத்தில் ஒரு 120 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நோ ட்ரேடிங் ஏரியாவை கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்பிட்வீன் லைனை பொறுத்தளவுக்கு 24,400. ஒன்ஸ் 24,400க்கு மேலே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஒன்ஸ் 24,477க்கு போகலாம், இல்லைனா 24,351க்கு வரலாம். இந்த இடைப்பட்டத்திலே வந்து இந்த 120 பாயிண்ட்லேயே ட்ராவல் ஆகிற பட்சத்தில் கன்சல்டேஷன் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் இன்ட்ராடே பண்ணுறவங்க வந்து இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. இதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்குறோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. நிறைய ஃபேக்ஸ் நல்லா இருக்குது, ஏமாற வேணாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் என்னன்ற ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். 54,821 மேஜர் ரெசிஸ்டன்ட். அது பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 54,935 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 55,080 அடுத்த ரெசிஸ்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 55,241 அடுத்தது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 55,500 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுமாதிரி மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 54,400க்கு கீழே வந்தது அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 54,281. அடுத்து பார்த்தீங்கன்னா 54,141 அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா 53,981. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 53,721. இதெல்லாம் வந்து டவுன் ட்ரெண்டுக்கான சப்போர்ட்டு. நாளைய பொறுத்தளவுக்கு கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு 54,820க்கும் 54,400க்கும் கிட்டத்தட்ட ஒரு 420 பாயிண்ட் கன்சல்டேஷன் ஜோனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்பிட்வீனில் 54,560 ஒரு மிட் லைனாக இருக்கும். ஸோ இந்த மிட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆனதுன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒன்ஸ் ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுக்கு போகலாம், மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகலாம், இல்லைன்னா மேஜர் சப்போர்ட்டுக்கு கீழே வரலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் மேக்ஸிமம் வந்து கன்சல்டேஷன் தான் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது பார்த்துருவோம், ஃபின் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டு 26,276 மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் 26,335 அடுத்த ரெசிஸ்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா 26,413 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேலே போகுதுன்னா 26,497 500. இதுதான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிறதுன்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,055 மேஜர் சப்போர்ட். இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,994 கிட்டத்தட்ட 26,000 அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 26,000 கீழே பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 25,918 அடுத்த சப்போர்ட். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 25,832 சப்போர்ட். ஸோ கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,276க்கும் 26,055க்கும் இன்பிட்வீனில் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக மென்ஷன் பண்ணியிருக்கும். மிட் லைனாக பார்த்தீங்கன்னா 26,139 இருக்குது. இந்த 26,139க்கு மேலேயோ இல்லை கீழேயோ ஓப்பன் ஆகிற பட்சத்தில் மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கு போகலாம், இல்லைனா மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம். இதுதான் வந்து அதுக்கான அர்த்தம். அதனால் நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு வந்து மார்க்கெட்டுக்கு இன்ட்ராடே லெவலுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே வந்து 100% ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி பாசிபிலிட்டிஸ் கிடையாது. எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் அனலிசிஸ் மற்றும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிங்க. செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, நிறைய அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து வாஷ் அவுட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து ஓனாக
ட்ரேட் எடுங்க, கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரீ அக்சஸ் வேணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நம்ம வந்து கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எப்படி அப்படின்னா, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து கோர்ஸ் வாங்கிக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதே கோர்ஸுக்காகன்ற மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறதே எதுக்காக அப்படின்றத நிறைய நண்பர்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறத என்னுடைய அக்சஸில் நான் உங்களோட போர்ட்ஃபோலியோவை பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் பண்ணுறீங்களா லாஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கறதுக்காக மட்டும்தான் என்னோட ஏபிக்கு கீழே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால உங்களோட போர்ட்ஃபோலியோவை வந்து மறுநாள் நம்ம வந்து பார்க்க முடியும். உங்களோட கிளைண்ட் ஐடியை போட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிடுறீங்களா, இன்றைக்கி ட்ரேட் பண்ணிடுறீங்களா அப்படின்ட்டு பார்த்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ லாஸ்ட்டில் இருக்கா ப்ராஃபிட்டில் இருக்கா, எதுக்காக லாஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறது. ஸோ நிறைய நம்பர்கள் வந்து கோர்ஸுக்காக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அதனால் எனக்கு எந்த ஒரு இதுவுமே நட்டமும் கிடையாது. அதனால் உங்களோட மேனேஜ்மெண்ட் அடுத்தடுத்தது ஸ்டெப்பும் வந்து என்னோட சப்போர்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், கோர்ஸ் வாங்கிக்கிங்க. சும்மா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கோர்ஸ் வாங்குறதுக்காக மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க வந்து தயவுசெய்து வந்து நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண வேணாம், நீங்கள் எந்த கோர்ஸும் நீங்கள் வந்து பயனடையும் வேணாம், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இது வேஸ்ட் ஆஃப் டைமாக தான் இருக்கும். அதனால் வந்து சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்குறோம், இது எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்றது என்னோட விருப்பம், ஓகேங்களா? சும்மா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ரேட் பண்ணி நிறைய நம்பர்கள் பார்த்துருக்காங்க. 2 மாதமாக பார்த்துட்டு இருக்கோம். ட்ரேடர் வந்து ரொம்ப கம்மியாக ட்ரேடர்ஸ் வந்து அவங்க ட்ரேட் பண்ணுறாங்களா இல்லையானே தெரிய மாட்டுது. கிளைண்ட் ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து பிளாங்காக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கிறவங்க மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. தேங்க்யூ நம்பா.